ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்னைக்கு சுரக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கூட்டு தான் செய்ய போகிறோம். ஏற்கனவே சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை விட இது சிம்பிளாக குக்கரில் குயிக்காக செய்கிற மாதிரி இதை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 2 கிலோ அளவுள்ள சுரக்காயை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு சதப்பதிகள்லாம் எடுத்துட்டு இந்த காயை மட்டும் குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அது சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் ஒரு பல்லாரியை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கூட கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த வெங்காயத்தை வதக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சுரக்காயை நேரடியாக சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட சுரக்காயை சேர்த்து கூடவே ஒரு 50 கிராம் சிறுபருப்பை ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 10-20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த சிறுபருப்பும் சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம்னா ஒரு 1/4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி, இதையும் சேர்த்து இந்த சிறுபருப்பு, சுரக்காய், மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு இது எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டு அது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இதை மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷமாக அந்த எண்ணெயிலேயே இந்த சுரக்காய் வெந்திருக்கு. அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். 200 ml தண்ணி சேர்த்துட்டு அதை திரும்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் வர்ற அளவுக்கு வச்சுருக்கேன். 3 விசில் வந்தால் போதும், நல்லா வெந்துடும். இப்போது எனக்கு 3 விசில் வரைக்கும் வந்துருச்சு. இப்போது ஸ்டீம் இறங்கின உடனே குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு, சுரக்காய் எல்லாமே ஒன்று போல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை நம்ம ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க. எவ்வளோதான் வெந்தாலும் சுரக்காய் கொஞ்சம் ஒரு மாதிரி முழுசாக தான் இருக்கும். அதனால் ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. மசிச்சு விட்டுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் அந்த மசாலாவை இதோட சேர்த்து கலந்துக்கலாம். கலந்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே அது வேகட்டும். இந்த தேங்காய் வாசனை, இந்த சீரக வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டாங்க. ஒரு 2-3 நிமிஷமாக நல்லா வெந்து வந்துருச்சு. கூட்டும் நம்மளுக்கு தயாராகிடுச்சுங்க. ரொம்ப குயிக்காக முடியக்கூடிய ஒரு அருமையான ஹெல்த்தியான இந்த சுரக்காய் கூட்டை நான் சொன்ன மெத்தட் படி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.